கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. அதுதான் நடக்குது தமிழ்நாட்டில். நாட்டு தேர்ந்தெடுத்த மக்களுக்கு நன்மை செய்யல. அதற்கு மாறாக எந்தெந்த விதத்தில் தமிழ்நாட்டில் எந்தெந்த துறையில் எப்படியெல்லாம் கொள்ளையடிக்க முடியுமோ அப்படி கொள்ளையடிக்கின்ற அரசாங்கம் இன்றைய அரசாங்கம், திமுக அரசாங்கம் என்பதை நாம் உணர வேண்டும். அது மட்டும் இல்லை, ரெண்டு வருஷத்துக்கு முந்தி தமிழ்நாட்டை சேர்ந்த நிதியமைச்சர் திமுக கட்சி சேர்ந்த திரு பள்ளிவேலு தியாகராஜன் அவர் ஒரு ஆடியோவில் குறிப்பிடுறார். அதில் என்ன சொல்றாரு? திரு சபரீஸ்வரன் யாருன்னா திரு ஸ்டாலினுடைய மருமகன் திரு உதயநிதி அவர்கள் 2 பேரும் 30,000 கோடியை கையிலே வைத்துக் கொண்டு என்ன செய்வதென்று தடுமாறி கொண்டிருப்பதாக ஆடியோ செய்தி. 2 வருஷத்துக்கு முந்தைய 30,000 கோடினா இப்ப எத்தனை ஆயிரம் கோடி கொள்ளையடிச்சிருப்பாங்க, சிந்திச்சு பாருங்க. நாம சொல்லலையே, ஆடியோவில் சொன்ன கருத்து இந்த கருத்து. அதே போல அண்மையில் ராசா ஒரு கருத்து சொன்னாரு. இன்றைய முதலமைச்சருக்கு கோபம் பொத்து கொண்டு வந்தது. நாம சொல்லல, திமுகவுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ராசா, முன்னாள் மத்திய மந்திரி, இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர், அவர் குறிப்பிடுகிறார். திரு கருணாநிதி அவர்கள் உடல்நலம் சரியில்லாம வீட்டில் இருந்த பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் அவரை வீட்டு சிறையிலே வைத்துள்ளார் என்று யார் சொன்னது? திரு ராசா அவர்கள் வலைதளத்தில் வந்த செய்தி. அப்படின்னா உண்மைதானே? திரு ஸ்டாலின் அவர்களே சிந்தித்து பாருங்கள். உங்க கட்சிக்காரன் தான் இப்படிப்பட்ட செய்தியை சொல்லி இருக்கிறாங்க.